Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் பிகேட் 12 தான். டபங் டெல்லி நேற்று ஜெயிச்சிட்டாங்களே ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ் 29-26 3 பாயிண்டில். அதை பற்றி பேசுகிறேன்னா எப்படி நிறைய பேர் வந்து சார் டபங் டெல்லினா எனக்கு உயிர் சார், என்ன வேணால் பண்ணுவேன் சார், தயவுசெய்து வீடியோ போடுங்க சார், ப்ளீஸ் சார் சொல்லுவீங்களே. உங்களுக்காக இது பெரிய வீடியோ. மேட்சுக்கு முன்னாடி ஆஷு மாலிக்கும் சுல்தான் ஃபசல் என்ன பேசுனாங்க, மேட்ச்சில் என்ன நடந்தது, மேட்சுக்கு அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன நடந்தது, மூணையும் ஒரு கலவையாக கொண்டு வந்து இதில் உங்களுக்கு கொடுக்குறப்போ எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். இதை மட்டும் சரியாக நிறைய பேர் பார்க்கலன்னா இனிமேல் டெல்லி பற்றி பேசுறது யோசிக்கணும். ஏன்னா ஒர்க் லோட் ஜாஸ்தி, ஆஃபீஸ் ஒர்க் நிறையா இருக்குது. தமிழ் தலைவர் பற்றி பேசணும். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச் நடக்குது, இந்தியா உமன் வேர்ல்ட் கப் விளாட்றாங்க, அதை பற்றிலாம் வேறு பேசணும். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பார்ப்போம் யார் யார் வந்து டெல்லினா எனக்கு டபக் டெல்லினா நான் உயிர் சார், அதெல்லாம் பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு இந்த ஸ்கிரிப்டை நான் எடுக்கிறதுக்கு, ராத்திரி மிட்-நைட் உங்களுக்காக கொண்டு வரேன். ரைட், ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஃபசல்ட்டு என்ன கேட்டாங்க பார்ப்போம். அப்புறம் ஃபசல் அண்ட் என்ன ஃபார்மில் இருக்க, டான்ஸில் வர ஆரம்பம் இருக்குது பஸ்ஸில், எப்படி இது அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இல்லை ஆஷு ரொம்ப நல்லா விளையாண்டாரு, நான் வந்து டபங் டெல்லிக்கு விளையாடுறேன் ஃபஸ்ட் டைமு, அண்ட் எங்ககிட்ட ஏஜென்ட் ஆஷு இருக்கார், ஏஜென்ட் ஆஷு இருக்கார், ஆஷுனால தான் நாங்கள் நிறைய மேட்சை ஜெயிக்கிறோம், நாங்களும் ஃப்ரீயாக விளையாடுறோம் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, நீ வந்து டேக்கிளில் சாம்பியனு, சுல்தான் ஆஃப் டேக்கிள், கொஞ்ச நாளாகவே பார்த்துட்டு இருக்கோம், நீ வந்து மேட்டில் நிறைய நேரம் இருக்கிற, டேக்கிளே பண்ண மாட்டேங்கிற, நீ எப்படி இதை மெயின்டைன் பண்ணுற பேலன்ஸ் பிட்வீன் அக்ரெஷன் அண்ட் கம்போஸ்ட் எப்படி இருக்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு டபங் டெல்லி தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு, என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, மல்டி பாயிண்ட் கொடுக்காம நான் பார்த்துப்பேன் எதிர் டீம்லேருந்து வரவங்களுக்கு, அதே மாதிரி டிஃபென்ஸுக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்பப்போ பாயிண்ட்ஸ் எப்போ தேவைப்படுதோ அப்போ நானும் டேக்கிள் நிறையா பண்ணுறேன். அண்ட் என்னை வந்து எல்லோரும் பெஸ்ட் டிஃபெண்டர் கூப்பிடுறாங்க, அது எனக்கு பிடிக்கல. என்னை பெஸ்ட் டிஃபெண்டரோட டீம் மேன் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீ வர மேட்சஸ்லாம் டேக்கிள் இருந்து நிறையா பார்ப்பீங்க அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ் கூட இன்றைக்கி மேட்ச்சு அலி சமாதி உங்கள் ஊர் பேருக்கு அவுட் டேஞ்சரஸ், எவ்வளோ டேஞ்சரஸ் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லலான்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அலி சமாதி பர்ஃபார்மன்ஸை பற்றி. அவர் என்னோடய கண்ட்ரி ஈரான்லேருந்து வந்திருக்காரு, வெரி குட் ரைடர் ஆல்சோ. மேட்லேயும் உங்களுக்கு காட்டுறாரு ஹவு குட் ஈஸ்ன்னு, எவ்வளோ நல்லா விளாட்றான்னு. அவுட் சைட் மேட் அலி சமாதி மட்டும் இல்லை, எல்லா பிளேயருமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஒன்று மேட்டுன்னு வந்துடுச்சுன்னு வச்சுங்க மேட்ச்சுன்னு, ஆமாம் அந்த மாதிரி சொன்னார் அவர். அண்ட் நாங்களும் அலி சமாதிக்கு பிளான் போட்டிருக்கோம், அண்ட் மேட்டில் காட்டுறோம் உங்களுக்கு. பட் ஒரு விஷயம் நான் சொல்லணும், அலி சமாதிக்கு பெஸ்ட் ஆஃப் லக், ஏன்னா அவர் என்னோடய கண்ட்ரிலேருந்து வந்திருக்காருங்க. இதான் அவர் சொன்னது. ஏஜென்ட் ஆஷு என்ன சொல்ல. அப்புறம் ஆஷு, ஃபேன்ஸுக்கு வாண்ட் டு நோ உன்னோட ரிகவரி எப்படி இருக்குது, மூக்கு ரிகவரி எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எல்லோரும் மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி நான் ரிகவர் ஆகிட்டேன், மூக்கு மேலே விரல் வைக்கிற அவர் சொல்லலை, அது நான் தான் சொல்கிறது. சொன்னார், எஸ் ஐ எம் ஃபிட், நான் ஃபிட் ஆகிட்டேன், இன்றைக்கி டேப்பு கூட போட போகிறதில்ல மூக்கில் அப்படின்ட்டாரு. அடுத்த கேள்வி கேட்டாங்க, அண்ட் உன்னோட பர்ஃபார்மன்ஸே காட்டுது நீ நல்லா விளாட்றேன்னு, பஸ்ஸில் டான்ஸ்லாம் ஆடுறேன், என்ன இது சூப்பர் 10 கண்டினியூஸாக எடுக்கிறேன், ஓகே, உங்கள் டீம் கண்டினியூஸாக ஜெயிக்குது, 3 மேட்ச் ஜெயிச்சது இப்போ, அதுவும் ஓகே, என்னது இது டான்ஸு பஸ்ஸில், குழந்தைத்தனம் அவங்க சொல்லலை, நான் சொல்கிறது நீ சொல்லுன்னு சொன்னார். லாஸ்ட் மேட்ச் நாங்கள் மும்பா கிட்ட ஜெயித்தோம், பெரிய வின்னு, வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி ஆனாச்சு மூமெண்ட் அது, அதனால் பஸ்ஸில் டான்ஸ் ஆடினேன் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, இந்த வாட்டி நீ வந்து ஹேண்ட் டச்சோட ஜாஸ்தி ஜம்ப் அண்ட் கிக்கு யூஸ் பண்ணுறியா, இது ஸ்ட்ராட்டஜியா இல்லை நேச்சுரலியே உனக்கு இதெல்லாம் வருமானாங்க. இல்லை இது சேஞ்செலாம் இல்லை, ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது, நேச்சுரலி எனக்கு வருது, டிஃபெண்டர் பின்னாடி போக போக ஹேண்ட் டச் வேலைக்கு ஆகாது, கிக்கு தான் வேலைக்கு ஆகும், அதனால தான் யூஸ் பண்ணுறாரு. இதான் மேட்ச்சுக்கு முன்னாடி பேசினது. மேட்ச்சில் என்னாச்சுன்னு பார்ப்போம். டெல்லி 29-26 ஜெயிச்சிட்டாங்க. லாஸ்ட் மினிட் ட்ராமா தான், செம்ம டென்ஷனாக இருந்தது லாஸ்ட் மினிட், பார்த்துருப்பீங்க. ரைட், ஆஷு மாலிக் 6 வாட்டியோ 7 வாட்டி பெஞ்சில் உட்கார வச்சாங்க இன்றைக்கி, கிட்டத்தட்ட 25 நிமிஷம்னு நினைக்கிறேன். அண்ட் எனிவே நிதின் தன்கர் வேறு விளையாடல ஜெய்ப்பூருக்கு, அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேண்டிகேப், அவர் தான் லீடிங் ரைடர். மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போச்சு. ஆஃப் டைமில் 13-13 லோ ஸ்கோரிங் மேட்ச் வேறு. சென்னை ஃபேன்ஸ்லாம் பேனர் வச்சு நிற்கிறாங்க அலி சமாதின்னு, சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதாவது அந்த அளவுக்கு எல்லாரையும் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க, தமிழ் தலைவசம் மட்டும் இல்லை, எல்லா டீமும் நிறைய போட கூட போட்டிருக்கோம் பாருங்கள், அது நல்லா இருந்தது. அப்புறம் 30வது நிமிஷத்தில் ஜெர்சி புல்லிங், சுர்ஜித் பனியன் கினியெலாம் தெரிய ஆரம்பிச்சு, அவர் அந்த அளவுக்கு பிடிச்சி ரெஃப்ரி வந்து மீட்டிங்லாம் போட்டு சுர்ஜித் அவுட்டு, நீ ஜெர்சி புல்லிங் வேறு அப்படின்னு சரியான முடிவு நேற்று எடுத்தாங்க. அது 22-18 அப்போ ஸ்கோரு, அவருக்கு ஒரு கார்டு ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் திரும்ப அலி சமாதி ரைட் எடுக்கும்போது சுர்ஜித் கழுத்து போய் பிடிச்சிட்டாரு. எனக்கு தெரியல இது கபடியா ரெஸ்லிங்கான்னு, அவ்வளோ பிடிச்சி நெருக்கிற மாதிரி அப்படி இப்படி என்ன தான் ஹீட் ஆஃப் த மூமெண்ட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்னஸ் வேணால், இதெல்லாம் டேஞ்சரஸ் ஆக்சுவலி. சரி, ரெஃப்ரி திரும்ப மீட்டிங், 2 பேர் மீட்டிங், என்ன பண்ணலாம் இதுன்னு. சமாதி அவுட்டு ஆனது தான், சுர்ஜித்துக்கு இன்னொரு கார்டு கொடுத்து விட்டுருந்தார். 2வது கார்டு கொடுக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது வெளில போய் உட்காரணும், இன்னும் லாபி வெளில கொண்டு போய் பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு, அதான் ரூலு. 38வது நிமிஷம் வரைக்கும் மேட்ச் எங்கே வேணால் போயிருக்கலாம். ஆஷு மாலிக் வந்து சூப்பர் டேக்கில்
அவுட் ஆனார். ஒருத்தர் காலை பிடிச்சி தர்றன்னு இழுத்துன்னு போயிட்டார். அப்புறம் அதனால ஆஷு அவுட் ஆனார். அந்த 2 பண்ணல 27-24. அப்புறம் ஆஷு போய் சூப்பர் டேக்கிளில் திருப்பி அவுட் ஆனாரா 27-26. அப்போ டூ ஆர் டை வேறு அது 27-26. ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. 22 செகண்ட் தான் பாக்கி இருக்குது. ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. போய் ஒருத்தர் அவுட் பண்ணாலும் சரி, இல்லை 2 பேர் அவுட் பண்ணால் ஜெயிச்சிருவாங்க, இல்லைன்னா டை ஆகி டை பிரேக்கருக்கு போயிருக்கோம். அலிசா மாதிரி தான் போனார், அவுட் ஆகிட்டு இருப்போம். 28-26 ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. 29-26 3 பாயிண்ட். ஆஷு மலிக் 8. டிஃபென்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசா மிர்பகாரி ஒரு I5யும், தீபக் கத்ரி அவர் ஒரு I5 எடுத்தார். இதுதான் மேட்ச் நடந்தது. இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு டேரெக்டாக போயிடுவோம். கோச் என்ன கேட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அப்புறம் கோச் பெரிய வின்னு எப்படி பார்க்குற இந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொன்னார். 2 டீமே பிரமாதமான டீம், ஷாந்தார் டீம்ன்ட்டார். ஷாந்தார்னா பிரமாதம். ஜெய்ப்பூர் அண்ட் அவங்க கோச்சும் வெரி குட் கோச்சுன்னு கோச்சுக்கு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணார், எதிர் கோச்சுக்கு. இப்போ கொஞ்சம் வருஷமாக நீங்களே பார்க்குறீங்க ஜெய்ப்பூர் பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக போச்சு எங்களுக்கு இன்றைக்கி. ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம ஃபேன்ஸ் சொல்கிறார் சென்னை டீமை. ஆமாம், தமிழ் தலைவர் ஃபேன்ஸ் தானே மோஸ்ட்லி எல்லாருமே. எங்களுக்கு பார்த்தாங்க, சீரப் பண்ணாங்க, ஹாப்பியாக இருந்தாங்க. அதனால் நாங்களும் ஹாப்பி அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, திடீர்னு சந்தீப்னு ஒரு 7 பாயிண்ட் எடுத்துட்டார் ஒரு டிஃபெண்டரு. யார் அவர்? ஹாப்பி யூஆர், சந்தோஷமா? ஒன் மோர் மேட்ச் வின்னிங் பிளேயர் கிடச்சிருக்கார் பேருக்கு உங்களுக்குன்னு. ரொம்ப நல்ல பிளேயரு தேகோ சொன்னாராம்மா. தேகோ டிஃபென்ஸில் வந்து இந்த சந்தீப் ஆகட்டும், ஃபசல், சுர்ஜித் சிங் அண்ட் சௌரப் 4 பேருமே இம்பார்ட்டண்ட்டு, வெரி குட்டு. அங்கே ரைடர் தப்பு பண்ணால் டிஃபென்ஸ் வந்து காப்பாற்றிடும், அவங்க சேவ் பண்ணுவாங்க பாயிண்டில். இந்த லீக் வந்து ரைடர் மட்டும் விளையாடல, டிஃபெண்டரும் விளையாடுறாங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி கேட்டார். ஐயா ஆச்சரியப்படுறீங்க, டிஃபெண்டர் பாயிண்ட் எடுத்தான்றது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இன்றைக்கி எங்கள் டிஃபெண்டர்ஸ் சில மிஸ்டேக் பண்ணாங்க தான், பட் இருந்தாலும் ரெண்ட் ஆஃப் த டே மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ரைடரும் ஹாப்பி, ஃபேன்ஸும் ஹாப்பி, நானும் ஹாப்பி டிஃபென்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா. ரைட். அப்புறம் சொன்னாங்க 5 நாளில் 4 மேட்ச் உங்களுக்கு சென்னையில், மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் டயர்டாக இல்லையா? பிளேயர்கிட்ட பேசினியா? யாராவது உட்கார வைக்க போறியா ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிரிக்கெட் மாதிரின்ற மாதிரி கேட்டாங்க. அவர் சொன்னார், நோ எல்லாருமே ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸு, எல்லாருமே ரெடி. டெய்லி மேட்ச் வச்சா கூட அவங்க விளையாடுவாங்க. இப்படி கிடையாது, இன்றைக்கி விளையாடுவேன் நாளைக்கு ரெஸ்ட்டு, நாளைக்கு விளையாடுவேன் அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு முதலே தான் தெரியுமே ஷெடியூலை பற்றி. ஸோ நோ ரெஸ்ட், நோ பிளேயர் ஃபிட்டு, தேர் ரெடி டு பிளே அப்படின்னாங்க. அப்புறம் கேட்டாங்க, இன்றைக்கி ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட மேட்ச் போயிருக்கேன் தெரியல அந்த மாதிரி கேட்டாங்க. சொன்னால் எஸ், இல்லை தெரியும், ரொம்ப நல்ல டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸு, டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு. எந்த டீமை கம்மி மிஸ்டேக் பண்ணுதோ அவங்க ஜெயிப்பாங்கன்னாரு டக்குன்ட்டு. சரி, கோச்சை ஓரமாக நகர்த்துருவோம். ஆஷு மலிக்கிட்டு வருவோம். ஆஷு மலிக் கேட்டாங்க. அப்புறம் ஆஷு, அண்டர் ப்ரெஷரில் இருக்கியா நீங்கள் ஹரியானா கூட மேட்ச் ஆச்சுன்னு? நோ ப்ரெஷர்லாம் இல்லை, பட் வெரி குட் டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸு, சாம்பியன் வேறு, நல்லாயிருக்கும் மேட்ச்னாரு. அப்புறம் ஜெய்தீப் அவங்களோட டிஃபெண்டரும் நீயும் 8 ஈக்குவலாக இருக்குது பாயிண்ட்டு. ஹெட் டு ஹெட் பார்த்தா ஜெய்தீப் ஒரு த்ரெட்டாக தெரிகிறார் அவங்களுக்கு. ஜெய்தீப்பை பார்த்தா உங்களுக்கு கவலையாக இருக்கா, த்ரெட்டாக இருக்கா, ஏதாவது அவுட்டுக்கிட்டு பண்ணுவாருன்னு என்ன நினைக்கிறீங்க? என்ன ஜெய்தீப் மட்டும் கிடையாது, அவங்ககிட்ட ராகுல் சேத்துபாலும் இருக்கார். ஜெய்தீப் வந்து லெஃப்ட் கவர் அண்ட் நான் வந்து ரைட் ரைடரு. எனக்கு ஜெய்தீப்போட ஜாஸ்தி ராகுல் சேத்துபால் கிட்ட தான் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகுல் வந்து ரைட் கார்னர், நான் ரைட் ரைடர். அவர்கிட்ட போய் மாற்றுறது தான் நிறைய சான்சஸ் இருக்குது. அவர்கிட்ட பிரமாதமாக இருக்கணும், விளையாடணும் நான். அதே மாதிரி ஜெய்தீப் தயாவும் வெரி குட் டிஃபெண்டர் தான், ரைட். அண்ட் நாங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அவர்கிட்ட எப்படி விளையாடணும் அப்படின்னாங்க. ஆஷு, நீ மட்டும் இல்லை, உன் டீமே எல்லாருமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எல்லா டீமும் விளையாடுறத பற்றி, ஹோல் டீமாக யூனிட்டாக விளையாடுறத பற்றி சொல்லுனாங்க. சொன்னார், டிஃபென்ஸ் நல்லா விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்கலி ரைடருக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். எந்த டீமில் டிஃபெண்டர் ரொம்ப நல்லா விளையாடுறாங்களோ அந்த டீம் கண்டிப்பாக ஜெயிக்கும். நானே சொன்னல, பவுலர்ஸ் வென்யூ டோர்னமெண்ட் மாதிரி டிஃபெண்டர் வென்யூ டோர்னமெண்ட். இப்போ சொன்னார், ஏன்னா ரைடருக்கு கான்ஃபிடன்ஸ் இன்னும் ஏறும், நம்ம டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, டைட்டாக இருக்குது. எதிர வர நான் போய் ரைடு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தால் எதிர வர ரைடரை அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ ஆப்போனண்ட்டை எப்போதுமே ப்ரெஷரில் வச்சதுனால இவ்வளோ மேட்ச் ஜெயிக்க முடியுது. அண்ட் வெரி ஹாப்பி, டிஃபெண்டும் நல்லா பண்ணுறதுனால. இவ்வளோ தான் மொத்தமாக சொன்னார். நான் ப்ரீ மேட்ச்சும் சொல்லிட்டேன், ரிவ்யூ சொல்லிட்டேன், போஸ்ட் மேட்ச்சும் சொல்லிட்டேன். எனக்கு உங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இந்த ரெஸ்பான்ஸை பார்த்தா இனிமேல் டபங் டெல்லி எந்த டீம் பற்றி பேசணுமான்னு யோசிக்கணும். ரைட், பொறுமையாக பார்த்து லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். சந்திங்க. தேங்க்யூ ஸோ மச்.